வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம லாக்ரைமல் அப்பாரட்டஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாக்ரைமல் அப்பாரட்டஸில் நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன், காம்போனன்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த காம்போனன்ட் பார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட்டு அதோடைய கிளினிக்கல் அனாட்டமி. இப்போது லாக்ரைமல் அப்பாரட்டஸோட இன்ட்ரொடக்ஷன்னு பார்த்தோன்னா த ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சர்ன்ட் வித் த செக்ரீஷன் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் த லூப்ரிகண்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் லாக்ரைமல் ஆர் டியர் ஃப்ளூயிட் கான்ஸ்டிடியூட் த லாக்ரைமல் அப்பாரட்டஸ். இந்த லாக்ரைமல் அப்பாரட்டஸில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அந்த லாக்ரைமல் ஃப்ளூயிட் இருக்கும்ல, அதோட செக்ரீஷனுக்கும் அந்த ட்ரைனேஜுக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த லாக்ரைமல் அப்பாரட்டஸ். ஸோ இந்த லாக்ரைமல் ஃப்ளூயிடோட இன்னொரு நேம் என்னென்னா டியர் ஃப்ளூயிடுன்னு சொல்லலாம். இதுக்கு லூப்ரிகண்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய இன்ட்ரொடக்ஷன். காம்போனன்ட் பார்ட்ஸ், இதில் மொத்தம் 5 காம்போனன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா லாக்ரைமல் கிளாண்ட் அண்ட் இட்ஸ் டக்ட். செகண்ட் ஒன் கன்ஜங்டிவல் சாக். தேர்ட் லாக்ரைமல் பங்க்டா அண்ட் லாக்ரைமல் கெனாலிகுலை. ஃபோர்த் ஒன் லாக்ரைமல் சாக். ஃபிஃப்த் ஒன் நாசோ லாக்ரைமல் டக்ட். இப்போது லாக்ரைமல் கிளாண்ட் என்னென்ன பார்க்க போகிறோம்னா அதோட இன்ட்ரொடக்ஷன், பார்ட்ஸ், ஆர்டீரியல் சப்ளை, நர்வ் சப்ளை அண்ட் த லாக்ரைமல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற அந்த லாக்ரைமல் ஃப்ளூயிடோ. லாக்ரைமல் கிளாண்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம்னா இது ஒரு சீரஸ் கிளாண்டு. நெக்ஸ்ட்டு இதோடைய லொக்கேஷன் பார்க்கும்போது நம்ம ஆர்பிட்டோட ரூஃப் டாப், அதாவது ஆண்ட்ரோலேட்ரல் பார்ட்டில் லாக்ரைமல் ஃபோஸாக இருக்கும். அங்கே தான் இந்த கிளாண்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது பார்ட்லேயே அப்பர் ஐலிட்டில் இருக்கும். நிறையா ஸ்மால் அக்சசரி கெனால்ஸ் கன்ஜங்டிவல் ஃபார்னெக்ஸில் இருக்கும். இந்த கன்ஜங்டிவல் ஃபார்னெக்ஸ்னால் என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பின்னாடி சொல்கிறேன். லாக்ரைமல் கிளாண்ட் ஜே ஷேப்பில் இருக்கும். இந்த லீவேட்டர் பால்பப்ரே சுப்பீரியாரிஸ் மசில் சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப்பர் பார்ட்ஸாக பிரிக்கும். சூப்பர்ஃபிஷியல் தான் பால்பப்ரல் பார்ட், டீப்பர் பார்ட்டு தான் ஆர்பிட்டல் பார்ட். நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்னா இந்த ஆர்பிட்டல் பார்ட் இருக்கும்ல, அதுக்கு நிறையா டக்ஸ் இருக்கும். இந்த டக்ஸ் என்ன ஆகும்னா அப்பர் ஐலிடோட கன்ஜங்டிவாவை பியர்ஸ் பண்ணி தான் இந்த டக்ஸ் எல்லாம் வெளியே வரும். இது மோஸ்ட்லி ஓப்பன்ஸ் இந்த கன்ஜங்டிவல் சாக். சுப்பீரியர் ஃபார்னிக்ஸோட கன்ஜங்டிவல் சாக் இருக்கும்ல, அங்கே தான் ஓப்பன் ஆகும். இந்த சுப்பீரியர் ஃபார்னிக்ஸ் கன்ஜங்டிவல் சாக்னா என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆர்பிட்டல் பார்ட்டோட டக்ட் எல்லாமே என்ன ஆகும்னா பால்பப்ரல் பார்ட்டை கிராஸ் பண்ணி தான் இந்த கன்ஜங்டிவல் சாக்குக்கு வரும். ஸோ அப்போ நம்ம பால்பப்ரல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஆர்பிட்டல் பார்ட்டோட டக்ட் அது வழியாக தான் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம என்டையர் கிளாண்டே ஃபங்க்ஷனலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போது பால்பப்ரல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிட்டல் பார்ட்டில் இருக்க டக்ட்டு பிரேக் ஆயிரும். ஸோ அதனால் லூப்ரிகேஷன் ஐஸ்க்கு நடக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த கன்ஜங்டிவாவும் கார்னியாவுக்கும் மாய்ஸ்டன் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம ஆர்டிஃபிஷியலாக லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அக்சசரி லாக்ரைமல் கிளாண்ட் இருக்கும் கண்ணில். ஸோ அதுதான் என்ன பண்ணுன்னா மாய்ஸ்டன் பண்ணும் கார்னியா அண்ட் கன்ஜங்டிவாவை. ஆர்டீரியல் சப்ளை, இந்த லாக்ரைமல் கிளாண்டுக்கு லாக்ரைமல் பிரான்ச் ஆஃப் ஆப்தால்மிக் ஆர்டரி தான் சப்ளை பண்ணும். இந்த ஆப்தால்மிக் ஆர்டரி இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரியோட ஒரு பிரான்ச். லாக்ரைமல் கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுறது லாக்ரைமல் நர்வ். இதோடைய ஆரிஜின் லாக்ரிமேட்ரி நியூக்ளியஸில் இருக்கும். நம்ம இப்போ செக்ரிட்டோமோட்டார் ஃபைபர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதோட ஆரிஜின் லாக்ரிமேட்ரி நியூக்ளியஸில் இருக்கும். எண்டு லாக்ரைமல் கிளாண்டில் இருக்கும். ஸோ இந்த நர்வோட ஆரிஜின் லாக்ரிமேட்ரி நியூக்ளியஸில் அரைஸ் ஆகி தென் என்ன ஆகும்னா நர்வஸ் இன்டர்மீடியஸாக ஃபேஷியல் நர்வ் ஜெனிகுலேட் கேங்லியான்லேருந்து தென் கிரேட்டர் பீட்ரோசல் நர்வ், டீப் பீட்ரோசல் நர்வ் ரெண்டுமே ஜாயின் ஆகி கிடைக்கிறது தான் நர்வ் ஆஃப் டெரிகாய்ட் கெனால். அது எங்கே இருக்குன்னா டெரிகோபாரடைன் கேங்லியான் வழியாக என்ன ஆகும்னா அதோட போஸ்ட் கேங்லியோனிக் ஃபைபர்ஸ் மேக்ஸிலரி நர்வ், ஜைகோமேட்டிக் நர்வாக வரும். ஜைகோமேட்டிக்கோ டெம்போரல் அது அப்படியே ட்ராவல் ஆகி என்ன ஆகும்னா அந்த கம்யூனிகேட்டிங் பிரான்ச் லாக்ரைமல் நர்வ். ஸோ அந்த லாக்ரைமல் நர்வ் லாக்ரைமல் கிளாண்டுக்கு சப்ளை பண்ணும். இதோட நர்வ் சப்ளைக்கு ஒரு நிமோனிக்ஸ் இருக்குது. லாக்ரைமல் நர்வ் கோ கிரேஸ்ஃபுல்லி, பீஸ்ஃபுல்லி, பர்பஸ்ஃபுல்லி, Z2 L2. L லாக்ரைமேட்ரி நியூக்ளியஸ், N நர்வஸ் இன்டர்மீடியஸ், G ஜெனிகுலேட் கேங்லியான், இன்னொரு G கிரேட்டர் பீட்ரோசல் நர்வ், P nerve of pterygoid canal, இன்னொரு P pterygopalatine nerve,
Z வந்து ஜைகோமேட்டிக் நர்வ், இன்னொன்று ஜைகோமேட்டிக்கோ டெம்போரல் பிரான்ச். L வந்து லாக்ரேமல் நர்வ், இன்னொன்று லாக்ரேமல் கிளாண்ட். இதை G2 P2 Z2 L2ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லாக்ரிமல் கிளாண்ட் செக்ரேட் பண்ணுற ஃப்ளூயிட் தான் லாக்ரிமல் ஃப்ளூயிட். இந்த எமோஷன் கண்டிஷன்ஸில் இதை வந்து டியர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஐஸ் அண்ட் லிட்ஸ், டீப் சர்ஃபேஸ் ஆஃப் த லிட்ஸை வந்து லூப்ரிகேட் பண்ணி நரிஷ் பண்ணணும். அதாவது கார்னியா கன்ஜெக்டிவாலாம் மாய்ஸ்டன் பண்ணுறது. நம்ம பீரியாடிக்காக நம்ம ஐஸ் பிளிங்க் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த ஃப்ளூயிட் இருக்கும்ல, அதாவது லாக்ரிமல் ஃப்ளூயிட், அது வந்து என்ன ஆகும்னா ஐயில் வந்து ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஓவர் ஆகி தான் மாய்ஸ்டன் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா எவாப்ரேட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் தான் லாக்ரிமல் கெனாலிகுலேயில் வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ இதே எக்ஸசிவ் கண்டிஷன்ஸில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதை டியர்ஸ்ன்னு சொல்லுவோம். கன்ஜெக்டிவல் சாக். கன்ஜெக்டிவல் சாக்குக்கு முன்னாடி கன்ஜெக்டிவாவோட பார்ட்ஸ் இருக்குது. ஸோ கன்ஜெக்டிவான்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பால்பப்ரல் கன்ஜெக்டிவா, பல்பார் கன்ஜெக்டிவான்னு இருக்கும். ஸோ இந்த பால்பப்ரல் கன்ஜெக்டிவானா என்னென்னா இது வந்து டீப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலில் லைன் பண்ணியிருக்கும். நல்லா திக்காக ஒப்பேக்காக வாஸ்குலராக இருக்கும். இது டார்சல் பிளேட்டுக்கு அதரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பல்பார் கன்ஜெக்டிவா. பல்பார் கன்ஜெக்டிவா ஐபால் இருக்கும்ல, அது இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஐபால் லைன் பண்ணியிருக்கிறது தான் பல்பார் கன்ஜெக்டிவா. ஸோ இது வந்து நல்லா தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஐபால் கூட லூஸாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த பால்பப்ரல் அண்ட் பல்பார் கன்ஜெக்டிவாக்கு நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் ஸ்பேஸ் தான் கன்ஜெக்டிவல் சாக். இப்போ ஒரு லைன் வந்து பால்பப்ரல் கன்ஜெக்டிவாவில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு லைன் போகும். ஸோ தட் லைன் என்ன பண்ணுவோம்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும் பால்பப்ரல் கன்ஜெக்டிவாவை ரிஃப்ளெக்டட் ஆன் டு த ஐபால். ஓகேவா? ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து என்னன்னு சொல்லணும்னா கன்ஜெக்டிவல் ஃபார்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அப்பர் ஐலிட்ல இருந்தால் சுப்பீரியர் கன்ஜெக்டிவல் ஃபார்னிக்ஸ், இது லோவர் ஐலிட்ல இருந்தால் இன்ஃபீரியர் கன்ஜெக்டிவல் ஃபார்னிக்ஸ். இப்போது நம்ம நார்மலாக ஐ ட்ராப்ஸ் ஊற்றுறோம்ல, அதுதான் கன்ஜெக்டிவல் சாக். ஸோ இப்போ நல்லா நம்ம இப்போ கண்ணு நம்ம பார்த்தோன்னா நல்லா ரெட்டாக ஒரு இது இருக்கும், அதுதான் ஹைலி வாஸ்குலர், தட் இஸ் பால்பப்ரல் கன்ஜெக்டிவா. இதே வந்துட்டு நம்மளுக்கு ஒயிட் நம்ம கண்ணை பார்த்தோன்னாலே தெரியும்ல ஒரு ஒயிட் லேயர் நல்லா தின்ன டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம பார்க்குறது வந்து பல்பார் கன்ஜெக்டிவா. ஸோ இந்த பால்பப்ரல் கன்ஜெக்டிவாவும் பல்பார் கன்ஜெக்டிவாக்கும் நடுவில் ஒரு லைன் போகும். அந்த லைன் தான் வந்துட்டு என்னென்னா ஃபார்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லாக்ரைமல் பங்க்டா அண்ட் லாக்ரைமல் கெனாலிகுலே. இது 10 மில்லிமீட்டர் வந்து லாங் இருக்கும். ஸோ அதில் வந்து வெர்டிக்கல் பார்ட், ஹரிசாண்டல் பார்ட்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். இந்த வெர்டிக்கல் பார்ட் வந்து 2 mm லாங் இருக்கும். இதே ஹரிசாண்டல் பார்ட் வந்து 8 mm லாங் இருக்கும். ஸோ அதோட வந்துட்டு ஒரு டைலேட்டட் ஆம்புலா வந்து இருக்கும். ஸோ 2 கெனாலிகுலேயுமே என்ன ஆகும்னா லேட்ரல் வால் ஆஃப் த லாக்ரைமல் சாக்குக்கு 2 கிட்ட தான் என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். அது வந்து மீடியல் பால்பப்ரல் லிகமெண்ட்டுக்கு வந்துட்டு பேக் சைடில் இருக்கும். behind the medial palpebral ligament the canaliculum opens close to each other. லாக்ரைமல் சாக். லாக்ரைமல் சாக் வந்து ஒரு மெம்ப்ரேனஸ் சாக். இது 12 மில்லிமீட்டர் லாங்காகவும் 5 மில்லிமீட்டர் வைடாகவும் இருக்கும். இது லாக்ரைமல் க்ரூவில் இருக்கும். இதுக்கு அப்பர் அண்ட் லோவர் எண்டுன்னு 2 எண்டு இருக்குது. அப்பர் எண்டு வந்து பிளைண்டாக இருக்கும். லோவர் எண்டு தான் நேசோ லாக்ரைமல் டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு ரிலேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆன்டீரியராக மீடியல் பால்பப்ரல் லிகமெண்ட்டும் ஆர்பிகுலரிஸ் ஆக்குலையும் இருக்கும். மீடியலாக லாக்ரைமல் க்ரூவ் வந்து இதை நோஸ்லேருந்து செப்பரேட் பண்ணும். லேட்ரலாக வந்து லாக்ரைமல் ஃபேஷியாவும் லாக்ரைமல் பார்ட் ஆஃப் ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை மசிலும் இருக்கும். இதுதான் வந்துட்டு லாக்ரைமல் சாக்கோட ரிலேஷன். இது அப்பர் எண்ட் வந்து பிளைண்டாக இருக்கும். அது வந்து அப்படியே ஃபுல்லாக எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஆனால் லோவர் எண்டு தான் வந்து நேசோ லாக்ரைமல் டக்டாக வந்து இன்ஃபீரியர் மியாட்டஸில் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நாசோலாக்ரைமல் டக்ட். நாசோலாக்ரைமல் டக்ட் வந்து மெம்பரேனஸ் பேசேஜ். இதுவும் 18 மில்லிமீட்டர் லாங் இருக்கும். இது வந்து லாக்ரைமல் சாக், அதாவது லாக்ரைமல் சாக் பார்க்கும்போது இது அப்பர் எண்ட் வந்து பிளைண்டாக இருக்கும். லோவர் எண்ட் தான் கண்டினியூஸ் ஆகி நாசோலாக்ரைமல் டக்டாக ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த லோவர் எண்ட் ஆஃப் த லாக்ரைமல் சாக் தான் கண்டினியூஸாக வந்துட்டு நேசோலாக்ரைமல் டக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து என்ன ஆகும்னா இன்ஃபீரியர் மியாட்டஸ் ஆஃப் த நோஸில் வந்து ஓப்பன் ஆகும். இதோடைய கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து எப்படி வரும்னா டவுன்வர்ட், பேக்வர்ட் அண்ட் லேட்ரலாக வந்துட்டு இந்த நேசோலாக்ரைமல் டக்டோட பேசேஜ் இருக்கும். இங்கே வந்து ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் ஃபோல்டு இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வால்வ் ஆஃப் ஹஸ்னர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம்னா இம்பர்ஃபெக்ட் வால்வ் வந்து ஃபார்ம் பண்ணும். லோயர் எண்ட் ஆஃப் த டக்டில் ஒரு இம்பர்ஃபெக்ட் வால்வ் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வால்வ் ஆஃப் ஹஸ்னர்னு சொல்லுவாங்க.
கிளினிக்கல் அனாட்டமி. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லாக்ரைமல் சாக் தான் டாக்ரோசிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் நேசோ லாக்ரைமல் டக்ட்லையோ நேசல் கேவிட்டிலையோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செக்ரேட் ஆகிற லாக்ரைமல் ஃப்ளூயிட் வந்துட்டு என்ன ஆகும்னா சீக்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் எபிஃபோரா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆர்பிட்டல் பார்ட்டோடைய டக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா பால்பபிரல் பார்ட் மூலமாக தான் வந்து கன்ஜங்டிவாக்கு போகும், கன்ஜங்டிவல் சாக்குக்கு. ஸோ அப்படி போகிறப்போ நம்ம பால்பபிரல் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் ஃபார் த ரிமூவல் ஆஃப் ஆர்பிட்டல் பார்ட் ஃபங்க்ஷனலி. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பால்பபிரல் பார்ட் வந்து நீ ரிமூவ் பண்ணுறப்போ ஆர்பிட்டல் பார்ட்டே ரிமூவ் பண்ணுறது சேம் தான். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா கார்னியா அண்ட் கன்ஜங்டிவா வந்துட்டு மாய்ஸ்டன் பண்ணுறதுக்கு அக்சசரி லாக்ரைமல் கிளான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா மாய்ஸ்டன் பண்ணும். அப்படியே இல்லைன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் லூப்ரிகன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டியர்ஸ் வந்து சீக்ஸில் ஃப்ளோ ஆகுற மாதிரி தான் நேசோ லாக்ரைமல் டக்டில் நேசல் கேவிட்டிக்கும் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இது எதனால நடக்குதுன்னா டெரிகோ பேலட்டைன் கேங்க்லியானோட ஸ்டிமுலேஷன்னால இது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் பார்த்தது தான் டாக்ரோசிஸ்டைட்டிஸ். இதுதான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லாக்ரைமல் சாக். இது கிளினிக்கெல்லாம் வந்துட்டு இப்படி தான் தெரியும். எபிஃபோரா இன்னொரு நேம் தான் வாட்டரி ஐஸ். நோஸ்லேயோ அல்லது நேசோ லாக்ரைமல் டக்டோட பேசேஜில் ஏதாச்சும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அந்த எக்ஸசிவ் செக்ரீஷன் அதாவது டியர்ஸ் வந்து சீக்ஸில் ஃப்ளோ ஆகும். அதுதான் எபிஃபோரா ஆர் வாட்டரி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.